ஸோ கங்கையை கொண்டு வரதுக்காக சிவனை நோக்கி பகீரதன் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணுறச்சு அவனுடைய தபஸ் பரிபாக்கம் அடையிற சமயத்தில் பிரமத கணங்கள்லாம் சுற்றி இருக்கிறவா அவனை வந்து தினந்தோறும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தவர்கள் திரோஹிதாக பிரமதாக தம் தத்திர பிரத்யகம் பஷ்யந்தகா தினந்தோறும் அவனை பார்த்துட்டு இருக்கிறவா. இந்த மாதிரி அவன் என்னென்னலாம் அவனுக்கு விஷன்ஸ் வருது அப்படிங்கிறத நோட் பண்ண உடனே போய் பரமேஸ்வரன்ட்ட சொல்கிறான். பரமேஸ்வரனும் உடனே கிளம்புறார். அதாவது கடன்பட்டவர் போல அவர் வந்து வெட்கத்தோட கிடுகிடுன்னு அவனை பார்க்கறதுக்காக கிளம்புறாராம். அதமர்ண இவ ஹிரியா பிரதஸ்தே கிளம்பினார். அப்போது அம்பாளும் கையை பிடிச்சு ஐஷண்டு போகிறா. கரம் ததோ அவருக்கு கையை கொடுத்தா எந்த இடத்துலன்னா அந்தப்புற கிரகத்வாரம் அது வரையில் அம்பாள் வந்தா. அதுக்கப்புறம் மேலே படிக்கணும். அச்சிந்திதம்லேருந்து படிங்க. अचिन्तितम् उपनिष्क्रामन्तं तम् आलक्ष्य किम् एतत् इति सम्भ्रान्ताः गणाः तं परिवव्रुः. हरः आलयद्वारम् अतिक्रम्य वृषम् आरुरोह. अम्बापि सम्भ्रमेण आसन्नायाः सख्याः करम् आलम्ब्य शनैः पादारविन्दविन्यासैः मेदिनीं पावयामास. அச்சிந்திதம் உபனிஷ்கிராமந்தம் தம் ஆலக்ஷ்ய. அதாவது அச்சிந்திதம் யோசிக்காத திடீர்னு என்னமோ கிளம்பிட்டார் இல்லையா. ஒன்றும் பிளானிங் பண்ணலை, 4 பேரை ஒரு கூட்டம் போடலை, ஒரு குழு நடத்தலை, எதுவுமே இல்லையே. டவால்னு கிளம்பிட்டாரோ இல்லையோ. அதனால அச்சிந்திதம் யோசிக்காமலேயே உபனிஷ்கிராமந்தம் வெளியில் கிளம்புகின்ற, அதாவது நிஷ்கிராமதி வெளியில் வரார். உபங்கரிச்சு பக்கத்தில். ஸோ தேவர்கள்லாம் அங்கே நிற்கிறவாள்லாம் திடீர்னு என்னமோ பரமேஸ்வரன் வெளில வராரே அப்படிங்கிறத நம்மளை நோக்கி கிட்டக்க வராரே அப்படிங்கிற மாதிரி தம் ஆலக்ஷியை பார்த்து விட்டு கிம் ஏத்தது என்னது இது என்று சம்பிராந்தாக கணாக அங்கே இருக்கக்கூடிய தேவகணங்கள் இல்லைன்னா பிரமத கணங்கள் எல்லாருமே சம்பிராந்தாக ஒரு பயந்துன்னு இல்லாத ஒரு பரபரப்பு. என்னது இது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வேற. தம் பரிவப்ருஹு அவரை சூழ்ந்தார்கள். யார்? சிவனை. ஹரஹா ஆலயத்வாரம் அதிக்கிரமிய பரமேஸ்வரனும் அந்த தன்னுடைய வீட்டு கதவை தாண்டி விருஷம் ஆருரோக எருது மேலே ஏறினார். இந்த விருஷம்ங்கிற பதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் தமிழில் விடம்னு வரும். விடமுண்ட கண்டன் அப்படின்னு விஷத்துக்கும் வரும். விடம் ஏறி கோளறு பதிகத்தில் வரும் விடமேரி அப்படின்னு. அதுவும் விருஷம்தான் அந்த இடத்துல. ஸோ விருஷம் ஆருரோக எருது மேலே ஏறினார் அவருடைய வாகனத்து மேலே. அம்பா அப்படி சம்பிரமேன அவளும் வந்து ஒரு பரபரப்பு. ஆனால் அதே சமயத்தில் அம்பாளுக்கு உண்டான ஒரு ஃபெமினைன் கிரேஸோட மெதுவாக நடந்தா. ஆசன்னாயாக சக்கியாக கரம் ஆலம்பிய பக்கத்தில் இருக்கிற சகியினுடைய கையை பிடிச்சுண்டு ஷனைஹி மெதுவாக பாதாரவிந்த விந்யாசைஹி தன்னுடைய திருவடித்தாமரையனுடைய வைத்தல்கள்னால மேதினியும் பாவயாமாச இந்த பூமியை அப்படியே பவித்திரமாக்கினான் கால வெச்சத்தினால. अनालम्ब्य सखीहस्तं अनाक्रम्य च पादुकां महेशस्य सन्निकर्षं सा शनैः शनैः जगाम. सख्याः कुञ्चिते जानुमण्डले सव्यपदं कृत्वा शम्भोः हस्तम् आलम्ब्य वृषम् आरुरोह. இதெல்லாம் வந்து ஒரு சீன் மாதிரி. ஒரு ராஜா ராணி வெளில கிளம்பும் பொழுது நம்ம வந்து ஒரு சீன் மைண்டில் பார்த்துக்கணும். எது வரையில் அந்த சகி வந்து பிடிச்சிட்டு இருக்கா கையை. அதுக்கப்புறம் அந்த சகி வந்து தன்னுடைய முட்டி அப்படி வந்து ஆகுஞ்சித்தம் பண்ணிட்டு அவள் உட்காரணும். அதனால கையை விட்டுட்டு அவள் முன்னாடி போவோம். அந்த கேப்பில் அம்பாள் வந்து மெதுவாக நடந்து வரா. அதனால தான் அனாலம்பிய சகி ஹஸ்தம்னுட்டு உடனே போடுறது. புரியுறதா? இதுவரையில் ஆசன்னாயாக சக்கியாக கரம் ஆலம்பிய அவ மெதுவா வெளில வந்தா. அடுத்து இல்லைன்னா அந்த படியை தாண்டும் பொழுது சகியினுடைய கையை பிடிச்சுண்டா. உடனே சகி முன்னாடி போய் நிற்கணும் அங்கே அவளுக்கு ஏற்றி விடுறதுக்காக. ஃபுட் ஸ்டூல் வேணுமோ இல்லையோ. ஸோ அனாலம்பிய சகி ஹஸ்தம் சகியினுடைய கையை பிடிச்சிக்காமலேயே அனாக்கிரமிய பாதுகாம் காலில் செருப்பும் போட்டுக்காத மகேஷஸ்ய சன்னிகர்ஷம் சா சனைஷனைஹி ஜகாம பரமேஸ்வரன் பக்கத்தில் அப்படியே மெதுவாக கிட்டக்க போனா. அதுக்குள்ள சக்கியாக குஞ்சிதே ஜானுமண்டலே முட்டி பிரதேசம் இருக்க
இருக்கே அதை வந்து அவ மடக்கி வச்சுண்டா அந்த சഖி. அது மேல தன்னுடைய சவ்யபாதம் கிருத்வா, சவ்யபாதம் லெஃப்ட் லெக் அது மேல வச்சு, அதுக்கப்புறம் சம்போஹோ ஹஸ்தம் ஆலம்பிய, பரமேஸ்வரன் கையை கொடுக்க பரமேஸ்வரனுடைய கையை பிடிச்சிண்டு அவளும் எருது மேல ஏறி உட்கார்ந்தா. ஒரு ம், ஒரு சீனே அழகுதானே. அதை வந்து ம், நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா இல்ல. ம். ம். சவ்யானம் உபரி நாரீணாம் அது கட்யாः முன்னாடியே பார்த்துட்டோம். ம். அது முன்னாடி பார்த்துச்சு என்ன அது இப்போ இதுதானே விஷயம் ஆகுது. எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல. ஓகே ஓகே ம் சம்வியானம் உபரி ன்யஸ்யன்னு இருக்கோ இல்லையோ அது. ஆ ம். ओके कुतः प्रतिष्ठते देवः कुत्र च गच्छति इति गणाः पाणिभिः नयनान्तैः च पप्रच्छुः इतरेतरं वाहनस्थः महेश्वरः भक्त्या भारेण भुग्ने नन्दिनः पुण्ये शिरसि वामं बाहुम् अस्थापयत् ம். குதஹா பிரதிஷ்டத்தை உடனே அவளுக்கெல்லாம் டவுட் தானே வந்தது. என்னடா அது திடீர்னு கிளம்பிட்டாரே இவர் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்த உடனே ஆம், எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம். ஆம். ஆ இந்த ரகுவம்சத்தில் 2வது சர்க்கம் நினைக்கிறேன். 2வது சர்க்கம் இருக்கா பார்க்குறேன் ஒரு நிமிஷம். அந்த இடத்துல தான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு சிங்கம் வருமோ இல்லையோ, அந்த சிங்கம் வந்து சொல்லும் பின்னாடி துஷ்பிரதர்ஷ அது இல்லை சிம்ஹா கில தாம் சகர்ஷ இல்லையா. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் பேசும். அந்த சிங்கம் பேசும் பொழுது சொல்லும், நான் வந்து பரமேஸ்வரனுடைய இது கணங்களில் ஒருத்தர். அந்த கணங்களில் ஒருத்தர்னா வரேன் எங்க முதுகு மேலே காலை வச்சுட்டுன்னா அவர் ஏறுவர் அப்படிம்பார். கிடைக்கல, அது அப்புறம் கிடைச்சதுன்னா அதை சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நந்தி மேலே காலை வச்சுட்டு ஏறுறதுங்கிறது ஒன்று, அதுக்கு கீழே ஒரு சிங்கம், இந்த சிங்கம் தான் வந்து சிவகணமாக இருந்துட்டு என் கால் எத்தனையோ தரம் என்னுடைய முதுகு மேலே பரமேஸ்வரன் காலை வச்சு ஏறி இருக்கார் அப்படின்னு. அதுக்காக அதை எடுக்க பார்த்தே காணோம். பரவாயில்ல. குதப் பிரதிஷ்டதே தேவஹா குத்திரச்ச கச்சதி, எங்கே கிளம்பிட்டார், எங்கே போகிறார், எதுக்காக கிளம்புறார், குதகங்கிறது ஒய், எதுக்காக பிரதிஷ்டத்தே கிளம்புறார், குத்திர கச்சதி எங்கே போகிறார். நேராக கேட்க முடியாதோ இல்லையோ, நம்ம பாத்துலலாம் வந்து போர்ச்சி எங்கே போகிறேன்னு என்ன கேள்வேம்பா, கேட்கக்கூடாதும்போ இல்லையா. அதனால பரமேஸ்வரனை எப்படி கேட்கறது. இந்த பிரமதங்கணங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. அதுவும் எப்படி டைரெக்டாக வாயை விட்டு பேசலை, பாணிபிகி பப்ரச்சுகு கையால் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நயனான் தைகி கண்ணு ஓரமா அப்படின்னு வேற கேட்கணும். இதெல்லாம் வந்து தத்ரூபமாக அவர் வந்து மைண்டில் பார்க்குறார். டைரெக்டாக வாயை விட்டு கேட்க முடியாது. ஏதோ பேசிண்டா உடனே என்ன பேச்சு அப்படின்னு பரமேஸ்வரன் கேட்டான்னா என்ன கேட்கறது, நம்ம இவ என்ன சொல்கிறது பதில். அதனால கையினாலேயும் கண்ணு ஓரங்களினாலேயும் இதரேதரம் ஒருவரை ஒருவர் பப்ரச்சுகு கேட்டார்கள். வாகனஸ்தகா மகேஸ்வரா, பரமேஸ்வரன் வந்து வாகனம் மேலே உட்கார்ந்துண்டு பக்தியா பாரேண புக்னே நந்தினஹா புண்ணியே சிரசி வாமம் பாகும் அஸ்தாபயது, தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து அப்படி வணங்கி இருக்கக்கூடிய நந்தியினுடைய தலை மேலே அப்படி கையை அப்படி வச்சுண்டார். அது சும்மா ஒரு பாஸ்டருக்காக, அது அவ்வளவுதான். ஒரு டு ஸ்டெடி ஹிம்செல்ஃப். வாகன பக்தியா பாரேண, பக்தியினுடைய பாரத்தினால், ஆர் பாரேண பக்தியா, இதை வந்து இப்படி எடுத்துப்போம். ஆர் பக்தியாக பாரேணன்னு ஷஷ்டியாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள். அதை பாரேண பக்தியாங்கிறது சரிப்பட்டு வராது. ஏன்னா பாரேணங்கிறது உங்களுக்கு புல்லிங்கத்தில் இருக்குது, பக்திங்கிறது ஸ்திரீலிங்கத்தில் இருக்குது. நியத்தலிங்கம்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை விட பெட்டர் என்னன்னா, பக்தியினுடைய பாரத்தினால் புக்னே வணங்கி இருக்கக்கூடிய நந்தினகா, நந்தியனுடைய புண்ணிய சிரசி புண்ணியமான தலையில் வாமம்பாகும் அஸ்தாபயது, தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை அப்படி வச்சார். அப்புறம் வாகனாரோஹேன
विस्त्रस्तात् कपर्दन्तात् विलम्बितं चन्द्रं ग्रहीतुम् उद्बाहुः स्कन्दः अन्तिके व्यचरत् विचित्यापि प्राक् अलब्धं शूलिनः पादं मौलिं च पश्यन्तौ चक्रायुधचतुर्मुखौ पार्श्वौ जग्मतुः प्रशान्तं पावनं तत् राज्ञः तपोवनं प्राप्य तपस्यतो भगीरथस्य पुरतः पुरशासनः तस्थौ. அது வாகனத்தில் ஏறும் பொழுது ஒரு ஆட்டம் காணுமோ இல்லையோ, என்னதான் இருந்தாலும் இட் இஸ் நாட் எஸ் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு ஜெர்க்கில் வந்து தலைமுடியிலேருந்து அந்த சந்திரன் கீழே விழுந்ததுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக பக்கத்தில் வந்து குஹன் கார்த்திகேயன் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது விழுந்துருமோ அதை பிடிச்சுடலாமோ அப்படின்னு. வாகன ஆரோகேண வாகனத்தின் மேல் ஏறியதால் விஸ்ரஸ்தாத்து விஸ்ரம்சனம்ங்கிறது நழுவுறது, விஸ்ரம்சாத் அவருடைய ஜட்டா முடி வந்து கொஞ்சம் இந்த ஓரம் விலகி இருக்கு, நல்லா வாரி வழிச்சு வாரினா மாதிரி இல்லை, அந்த ஓரம் கொஞ்சம் வந்து இதுவாகுமோ இல்லையோ, கழலுமோ இல்லையோ, அந்த கழலுகின்ற கபர்த அந்தாத்து, கபர்தம்னா ஜட்டாமுடி, அதனுடைய ஓரத்திலிருந்து இது இந்த சூரியன் சந்திரன் மாதிரி கோத்து வச்சிருப்பாரோ என்னமோ ஒரு பின்னு போட்டு, அது கழலும் பொழுது அது கீழே விழுந்துருத்துன்னா ஹேர் பின்லாம் போட்டு வச்சிருந்தா அது அப்படியே விழற மாதிரி ஆயிடுத்துன்னா விலம்பிதம் சந்திரம், விலம்பிதம்னா தொங்குகின்ற சந்திரனை கிரகீத்தும் அதை பிடிப்பதற்காக உத்பாகு கையை தூக்கியவராக ஸ்கந்தகா அந்திக்கே வியச்சரத்து பக்கத்துல இங்கேயும் அங்கேயும் ஆடினார். அவர் இப்படி திரும்ப அப்படி திரும்ப, உடனே ஸ்கந்தன் இங்கேயும் அங்கேயும் திரும்புற மாதிரி அதை பார்க்கணும், ஐயோ விழுந்துருத்துன்னு அதை பிடிச்சிடணுமே அப்படின்னு இல்லையா. விசித்தியாபி அடுத்ததுதான் பெஸ்ட். சக்கராயுத சதுர்முகௌ பார்ஷ்வே ஜக்மது. சக்கராயுத சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற விஷ்ணுவும் சதுர்முகம் 4 முகத்தை கொண்ட பிரம்மாவும் பக்கத்தில் போய் நின்னாளாம். முன்னாடி அவளுக்கு தலையும் தெரியல காலும் தெரியாத தேடினாலே. விசித்தியாபி பிராக்கு அலப்தம், தேடி அடிமுடி தேடின கதையை எடுத்துக்கணும். அப்படியே அக்னி பிழம்பா நிற்கும் பொழுது பரமேஸ்வரன் திருவண்ணாமலையில், அப்போது கீழே வராகமூர்த்தி எடுத்துட்டு பகவான் தேட, மேலே அன்னபக்ஷி ரூபத்தில் பிரம்மா தேட, 2 பேராலையும் தேட முடியலன்னு வந்து கைவிரிக்க, அஃப்கோர்ஸ் பிரம்மா வந்து பொய் சொல்லி பொய் சாட்சி, அந்த கதையெல்லாம் தெரியும் நமக்கு. விசித்தியாபி தேடியும் கூட பிராக்கு முன்பு அலப்தம் கண்டுபிடிக்க முடியாத, அதாவது கிடைக்காமல் இருந்த சூலினகா பரமேஸ்வரனுடைய பாதம் திருவடியையும் மௌலி தலையையும் பஷ்யந்தௌ பார்க்கின்றவர்களாக சக்கராயுத சதுர்முகோ விஷ்ணு பிரம்மாவும் பார்ஷ்வே ஜெகவத்து கிட்ட வந்து நெருங்கினான். இன்னும் நன்னா பார்க்கணும்னு அப்போ சான்ஸ் கிடைக்கலையோ இல்லையோ, தேடியும் கிடைக்கல, இன்னைக்கு அப்படியே வந்து கண் முன்னாடி காட்சி அளிக்கிறார், பார்க்கலாமே அப்படின்னு வரா. பிரசாந்தம் பாவனம் தத்து ராஜ்ஞः தபோவனம் பிராப்பிய பிரசாந்தம் பாவனம் தத்து ராஜ்ஞः தத்து பிரசாந்தம் பாவனம் தபோவனம் பிராப்பிய. அந்த ராஜாவினுடைய அமைதியாக இருக்கும் பாவனம் நல்ல பவித்திரமாக இருக்கும் தபோவனத்தை அடைந்து தபஸ்யதா பகீரதஸ்ய புரதா புரசாசனஹா தஸ்தௌ. தபஸ் செய்கின்ற அந்த பகீரதனுக்கு முன்னாடி புரசாசனஹா, புரசாசனஹா திரிபுரத்தை அழித்தவரான பரமேஸ்வரன் அவர் தஸ்தௌ. இங்கே வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார். பகீரதன் கண்ணை திறந்து பார்க்குறான்னு. பாகவதத்தில் வந்து துருவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து விஷ்ணு வந்து முன்னாடி நிற்கிறார். அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பரம்பொருள் தான் வசத்தியாக தெரியறது. அதையே பார்த்துட்டு இருக்கிறவன் எதிரில் வந்து பகவான் நிற்கிறாங்கிற ஒரு பிரஜையே அவனுக்கு இல்லையான் துருவனுக்கு. அப்போ உடனே பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இது சரிப்பட்டு வராது, நம்மளை கண்டுக்கவே மாட்டான் போல இருக்குது, அதனால உள்ள மனசில் இருக்கிற ஒரு இமேஜை நம்ம பிடுங்கின்றுவோம், அப்போ உடனே கண் திறந்தானுமோ இல்லையோ அப்படின்னு மனசில் இருக்கிற இமேஜை பிடுங்கிடுவாராம் விஷ்ணு. அதுக்கப்புறம் கண் திறப்பான், எங்கடா அந்த இது காணுமேன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் அப்படியே விஷ்ணு நின்றுட்டு இருப்பாருமா. வேற விதமான ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. புக்னேங்கிறது எங்க இருக்கு? இதோ இருக்கு. புக்னே शिरसि तलमणङ्गिय भगीरथः दृशौ उन्मीलयन् पुरतः अप्राकृतं महः किञ्चित् अद्राक्षीत्. तस्य अन्तः तरुणेन्दुशिखामणिं निगमैः
अपि अदृष्टं दृष्ट्वा साधवात् சாத்வசாத் साध्वसाद् சாத்வச அத்புத साध्वसा अद्भुतसम्भ्रान्तः न किञ्चित् प्रत्यपद्यत. ம். பகீரதன் திருஷௌ உன்மீலையன்னு கண்களை அப்படியே திறந்துண்டு புறத்தகா தனக்கு முன்னாடி அத்ராக்ஷித் பார்த்தான். எதை பார்த்தான்? அப்ராகிருதம். இது வந்து பிரகிருதியினால இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மகா தேஜஸ், ஒரு பிரகாசத்தை பார்த்தான். அதாவது அப்ராகிருதம்னாலே இட் இஸ் அந்நேச்சுரல்லும் வா, அது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதை அப்ராகிருதம்னாலே தட் விச் இஸ் நாட் ஆஃப் திஸ் ஹியூமன் வேர்ல்டு. இந்த லோகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் இல்லை, லோகத்தை மீறின ஒரு திவ்யமான பிரகாசத்தை, கிஞ்சித்து இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத ஒரு பிரகாசத்தை, ஏதோ ஒரு பிரகாசத்தை பார்த்தான் அத்ராக்ஷித். தஸ்ய அந்தகா, அதுக்கு நடுவுல, இல்லைன்னா தஸ்ய அந்தகான, அந்தகான நடுவுதான், அந்தம் கடைசி, அந்தேனுன்னா கடைசியிலன்னு சொல்லிக்கலாம். அந்தகான்னு போட்டாலே மத்தியே, அந்த ஒரு பிரகாசத்துக்கு நடுவுல என்ன தெரிஞ்சதுன்னா தருணேந்து சிகாமணி, தருண இந்து, அந்த அதாவது வெளியில எஃபல்ஜன்ஸ் லைட்டு, உள்ள உருவம் இருக்கு. ஸோ அந்த நம்ம இந்த பிராணிக் ஹீலிங் சொல்றவெல்லாம் பார்த்தோம்னா அவன் என்ன சொல்லுவா, நம்மளுடைய சரீரத்தை தாண்டி 10 இன்ச்சுக்கு 10 அங்குலம், 10 அங்குலத்துக்கு நம்மளுடைய ஒரு பிராணிக் பாடி இருக்குன்னு பேரு. அதாவது இந்த இதுல இருக்கும் இல்லையோ அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு புருஷ சுத்தத்துல வர அந்த வார்த்தைக்கு வந்து வேறு ஒரு லெவல்ல மீனிங் சொல்றவா எப்படின்னா, இந்த நம்மளுடைய பிசிக்கல் பாடியை தாண்டி ஒரு 10 அங்குலம் எடுத்தோம்னா அந்த 10 அங்குலத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிராணிக்க இது இருக்கு, பிராணன் அவ்வளவு தூரம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, வெளியில போய் உள்ளுக்குள்ள வருது. அதுதான் நம்மளுடைய பாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய பிராணிக் ஸ்பேஸுங்கிறோம். இப்போ பரமேஸ்வரன் மாதிரி திவ்யமான இவாளுக்கெல்லாம் நமக்கு அது தெரியாது, நமக்கு ஒன்றும் அந்த அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. திவ்யமான சரீரம் கொண்டவர்களுக்கு ஒரு அந்த அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த லைட்டு அதுதான் எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு சில பேரெல்லாம் பார்த்த உடனே அப்படியே தேஜஸ்வியா இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு என்னமோ வந்து ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணும், சில பேருக்கு நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் இல்லாதவளுக்கு தோணாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஆஃப் யோகம் நமக்கு இருக்கு, எத்தனை பவர் நமக்கு அக்யூமுலேட் பண்றோம் ஜபதபங்கள்னால, அதை பொறுத்து இருக்கு. ஸோ இவன் முதல்ல அந்த லைட்டை பார்க்கறான். லைட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா தஸ்ய அந்தகா, உள்ளுக்குள்ளே தருண இந்து சிகாமணி, நல்ல இளம் பெற சந்திரனை தலையில சிகையில மணி அலங்காரமாக வைத்து கொண்டிருப்பவரை, நிகமைகி அப்படி அதிருஷ்டம், வேதங்களால கூட பார்க்க முடியாதபடிக்கு இருக்கும் அவரை பார்த்துவிட்டு, திருஷ்டுவா அந்த பரமேஸ்வரனை பார்த்துவிட்டு, சாத்வச அத்புத சம்பிராந்தா, சாத்வச பயத்தினாலையும் அத்புத ஆச்சரியத்தினாலையும் சம்பிராந்தா பரபரப்புடன் இருப்பவன். எத்தனை ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்கும். பரமேஸ்வரனே வந்துட்டார், இன்னொன்று அடா நிஜமாவே பரமேஸ்வரனான்னுட்டு ஒரு பயம் வேற வந்துடும். அதுக்கப்புறம் அடா ஆச்சரியமா இருக்கும் அவருடைய உருவத்தை நேரம் பார்க்கறதுக்கு, பரபரப்போட என்ன பண்றதுன்னு தெரியாதோ இல்லையோ, அதனால ஒரு சம்பிராந்தா. ந கிஞ்சித்து பிரத்யபத்தியத்தை, ஒண்ணுமே புரியல அவனுக்கு. பிரதிபாதயத்தினாலே புரியறது. ந கிஞ்சித்து பிரத்யபத்தியத்தை, he could not understand anything at that moment. அப்புறம் प्रदक्षिणीकृत्य धन्येन मूर्ध्ना तस्य अङ्घ्रिपङ्कजं मुहुः पस्पर्श, आत्मार्हैः फलपुष्पाद्यैः आनर्च, क्वाहं क्व शम्भुरिति विमृशन्नपि तमस्तौषीत्. பிரதட்சிணீகிருத்திய, ஒரு க்ஷணம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாட்டா கூட அடுத்த நிமிஷம் அவன் வந்து பகவான பிரதட்சணம் பண்றான். தன்யேன மூர்த்னா, அவனுடைய தலை தன்யம், பகவானுடைய திருவடியை தொடணும்னா யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த தலை, அவனுடைய தலை. அதனால தன்யேன மூர்த்னா, புண்ணியம் செஞ்ச அவனுடைய அந்த தலையினால, தஸ்ய பரமேஸ்வரனுடைய அங்கிரி பங்கஜம் திருவடி தாமரையை முகுகு மறுபடியும் மறுபடியும் பஸ்பர்ஷ தொட்டான், அப்படியே தலையால கால வணங்கினான். ஆத்ம அர்ஹைஹி, தனக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய, அதாவது தனக்கு கிடைச்ச வாட் எவர் பலம் புஷ்பம் இவைகள்லாம் தனக்கு என்ன இருந்ததோ அதை வைத்து ஆனர்ச்ச, அர்ச்சனை செய்தான் பரமேஸ்வரனுக்கு. இதுவும் உங்களுக்கு லிட்லகாரம் தான், அர்ச்சதிங்கிறதுனுடைய லிட்டு. நான் எங்க, சம்பு எங்க, இது விஷமாலங்காரம். குவாஹம் குவ சம்புஹு இது விமர்சன்னு அப்படி அப்படின்னு யோசிச்சுண்டு கூட
தம் அஸ்தௌஷீத்து அவரை ஸ்தோத்திரம் செய்கிறான். ம். ईश्वरः प्रीतो व्याजहार तात तपसा प्रीतिजुषो मत्तः काङ्क्षितम् अभ्यर्थयाम् इति இல்ல அர்த்தியதாம். अभ्यर्थताम् इति अभ्यर्थता अभ्यर्था ப இல்ல அர்த்தியதாம் தான். अर्थ्यताम् इति भगीरथ आह त्वद् आज्ञया मया काङ्क्षितम् अर्थये तपसा गङ्गा आराधिता मया तस्या अवतरो चादितः யாச்சிதா. याचितः याचितः सा இருக்கட்டும், स्वाम् ஒரு நிமிஷம். ஈஸ்வரஹா பிரீதஹா வியாஜஹார, ஈஸ்வரன் சந்தோஷத்தோட பதில் சொல்றார் இப்போ. ஏன்னா பகீரதன் ஸ்தோத்திரம் பண்றான், ஸ்தோத்திரம் பண்ண உடனே சந்தோஷம் அடைஞ்சு பரமேஸ்வரன் பேசுறார். தாத்தன்னா அப்பான்னு அர்த்தம். லிட்ரலா இங்க வந்து அப்பான்னு எடுத்துக்கூடாது. அப்பா இங்க வா அப்படின்னு குழந்தைய கூப்பிடுறது இல்ல, அந்த மாதிரி தாத்தா அப்பா அப்படின்னு குழந்தைய கூப்பிடுறாரு. ஸோ தபசா பிரீத்தி ஜுஷா மத்தஹா, உன்னுடைய தவத்தினால் பிரீத்தி ஜுஷா பிரீத்தியை அடைந்தவனான மத்தஹா என்னிடத்திலிருந்து, பஞ்சமி ரெண்டுமே பிரீத்தி ஜுட்டு அதனுடைய பஞ்சமி. ஸோ பிரீத்தி ஜுஷா மத்தஹா காங்கிதம் விரும்பியதை அர்த்தியதாம் கேளு, என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேணுமோ அதை அர்த்தியதாம் கேட்கப்படட்டும், அது கேட்கப்படட்டும். சரியா? பகீரதா ஆஹா, பகீரதன் சொல்றான், துவத் ஆக்ஞயா மயா காங்கிதம் அர்த்தையே, நீ ஆணையிடுவதனால நான் வந்து கேட்கிறேன். மயா காங்கிதம் அர்த்தையே, எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். பிகாஸ் யூ ஆஸ்ட் மீ டு ஆஸ்க். தபசா கங்கா ஆராதிதா, நான் தவத்தினால கங்கையை வந்து ஆராதனை பண்ணேன். மயா தஸ்யாக அவதரஹா யாச்சிதா, நானும் அவள்கிட்ட வந்து உன்னுடைய அவதரம் அதாவது இறங்குதல் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுண்டேன், என்னால் கேட்கப்பட்டாள். ஓகே, அவளுடைய அவதரம், அவளுடைய பூமியில் இறங்குதல்ங்கிறது கேட்கப்பட்டது. விச் மீன்ஸ் ஐ ரிக்வெஸ்டட் ஹர் டு கம் டவுன் டு பூமி. சா स्वाम्बुवेह सहं कञ्चित् प्रत्ययाचत माम् अस्मिन् अनन्यसाध्ये अर्थे व्यापर्तुम् उचितं तव. अत्र उदाहरणं मुख्यं हालाहलविनिग्रहः, ईदृशम् आयासम् अर्थितवान् अहं क्षन्तव्यः इति वदन् प्रणनाम. ஓகே, ஸோ என்ன பண்ணான், தபசுனால கங்கையை கூப்பிட்டேன், கங்கையை நீ வந்து கீழே இறங்கணும்னு வேண்டிண்டேன். அவன் என்ன சொன்னா, சா ஸ்வம் அம்புவேகசகம் கஞ்சித்து பிரத்யாச்ச, அவ என்ன திருப்பி கேட்டுட்டாப்பா அப்படிங்கிற பிரத்யாச்சத. ஷீ இன்டர்ன் ஆஸ்ட் மீ, யாராவது என்னுடைய ஜலத்தினுடைய வேகத்தை பொறுத்துக்க முடியும்னா அந்த மாதிரி ஒரு பர்சனை கொண்டு வா, அதுக்கப்புறம் நான் இறங்குறேங்கிற மாதிரி அவ கேட்டா. ஸோ சா ஸ்வ அம்புவேக சகம் கஞ்சித்து, தன்னுடைய அம்பு ஜலத்தினுடைய வேகத்தை சக பொறுத்து கொள்ளும்படியாக இருக்கும் ஒருவனை கஞ்சித்து மாம் பிரதி அயாச்சத, என்னை பதிலுக்கு கேட்டாள். அஸ்மின் அனன்யசாத்தியே அர்த்தே வியாபர்த்தும் தவ உச்சிதம், இந்த ஒரு வேறு யாராலுமே சாதிக்க முடியாத இந்த ஒரு விஷயத்தில் வியாபர்த்தும்னா ஈடுபடுவதற்கு, வியாபிருத்தகான்னு ஒரு வார்த்தை உண்டோ இல்லையோ, வியாபிருத்தகான பிஸி அப்படிம்போம், ஒன் ஹூ மேக்ஸ் அன் எஃபர்ட் அப்படிம்போம். வியாபர்த்தும் பர்த்தும்ங்கிற ஒரு தாத்து வந்து பிருங்கிற பூரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தில் பூர்த்தி செய்வதற்கு உங்களால் தான் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த செயலில் ஈடுபடுவதற்கு தங்களால் தான் முடியும். தவ ஏவ உச்சிதம்னா யூ ஆர் த ஃபிட் பர்சன் டு டூ திஸ், என்கேஜ் இன் திஸ் ஆக்டிவிட்டி. அത്ര உதாரணம் என்ன, முக்கியம் ஹலாஹல வினிகிரக. இதுல வந்து முக்கியம் உதாரணம், இதுல பிரப்பிரதமம் உதாரணம் என்னன்னா, இவரே தான் சொல்லுவார் நீலகண்ட விஜயத்துல, கடையறதுக்குன்னு ஆரம்பிச்ச உடனே முதல்ல அந்த விஷம் வந்தது, அவா கண்ணுல ஜலம் தெளும்ப தலைதெறிக்க ஓடினா தேவர்களும் இவாளும், மா பைஷி பயப்படாத அப்படின்னு வந்து முன்னாடி நின்னவர் எங்க சிவன் தான் அப்படின்னு அதுல ஒரு ஒரு ப்ரைடோட சொல்லுவார் நீலகண்ட தீட்சிதர். அത്ര உதாரணம் ஹலாஹல வினிகிரகம், அது படிக்கணும்மா. அந்த நீலகண்ட விஜய சம்பு இருக்கு பாரு, அப்பா அவருடைய ஒரு ஒரு மேபி வி வில் டூ இட். முதல் இது மாத்திரம் நான் எடுத்தேன், ரெண்டாவது பாதியில் விட்டுட்டேன். எனக்கு அந்த நாலாவதெல்லாம் படிக்கிறச்சு அந்த மதனம் வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு தடவை பார்ப்போம். சரி, அத்த உதாரணம் முக்கியம்
முக்கியம் உதாகரணம் ஹாலாஹல வினிகிரகா. நிகிரகம்னாலே ஹாலாஹலத்தை அடக்குவது. ஏன்னா அவர் குடிச்சுதானே அடக்கினார். ஸோ அந்த அல்லது நிகிரணம்னு இருந்தாலாவது குடிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். வினிகிரகாங்கிறச்சே விசேஷேனா அதை அடக்குதல்ங்கிறது தான். ஸோ அதோட வீரியம் போய் யாரையும் தாக்காதபடிக்கு அவர் அடக்கினார். ம். இ- ஈத்ருஷம் ஆயாசம் அர்த்திதவான் அகம் க்ஷந்தவ்யா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் உங்ககிட்டேருந்து, அதனால வியாபர்த்தும்ங்கிறத வந்து ஈடுபடுவதற்குன்னு எடுத்துக்கிறது பெட்டர், வியாபிருத்தகாங்கிற அர்த்தத்துல. ஸோ ஈத்ருஷம் ஆயாசம் அர்த்திதவான் அகம், இந்த மாதிரி ஒரு ஒரு எஃபர்ட் உங்கள்கிட்ட இருந்து கேட்கிற வேண்டுகின்ற நான் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும். க்ஷந்தவ்யா, என்னை பொறுத்துக்கோங்கோ மன்னிச்சுக்கோங்கோ. இது வதன்னு பிரணநாம நமஸ்காரம் செய்தான் பகீரதன். ம். तात अभिषेकप्रिया वयं त्वया प्रियमेतत् कृतं न अपराधं त्वया इति अभिधाय वृषात् तूर्णम् अवरुह्य बालकौ गणेशस्कन्धौ अपसार्य वैयाघ्रं चर्म आबध्य सावष्टम्भः तस्य पुरतः निर्मले स्फटिके तले निशसाद. இத்வயா அவர் உடனே சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, அபிஷேக பிரியனாச்சேனா, ஜலம் வந்து என் தலைமையில விடறதுன்னு எனக்கு என்ன சந்தோஷம் தான் அப்படிங்கிறார். ஸோ தாத்தா அப்பா, அபிஷேக பிரியாக வயம், அபிஷேகம் தான் எனக்கு ரொம்ப பிரியம். துவயா பிரியம் ஏத்தது கிருத்தம், நீ பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு நன்மை, அழகான காரியம் அது. நான் அபராத்தம் துவயா, நீ ஒன்றும் அபராதம் செய்யலை. தப்பிரத்தியம்ல அபராத்தியதி. ஸோ அதில் அபராத்தம் ராதுங்கிறது தாத்துன்னு நினைக்கிறேன். இது அபிதாய என்று கூறிவிட்டு விருஷாத்து தூர்ணம் அவரோஹிய, தன்னுடைய எருதிலிருந்து கிடுகிடுன்னு கீழே இறங்கினார். பாலக ஒரு 2 குழந்தைகள் அங்கே நிற்கிறா, கணேசன் ஸ்கந்தன். ஸ்கந்த ஸ்கந்தன்னு போட்டுவிட்டா தோள்பட்டை ஆயிடுறது. ஸ்கந்தகாங்கிறது பகவான் இல்லை, கார்த்திகேயன். ஸோ கணேஷ ஸ்கந்தவ் அபசாரிய, பிள்ளையாரையும் முருகனையும் அப்படி விளக்கிட்டு வையாகிரம் சர்ம, வியாகிர புலித்தோலை வந்து ஆபத்திய கட்டிண்டு. இது என்னன்னா, இத்தனை நேரம் புலித்தோல் கட்டிக்கலையா, வெறும்ன வந்தாராங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதிலாக எப்படி எடுத்துக்கணும்னா, அவர் வந்து சாதாரணமாக வந்திருப்பாரா இருக்கும். இந்த புலித்தோலை கட்டிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு முடிவு, ஒரு தபஸ், ஒரு விரதத்துக்கு உட்காரும் பொழுது அதுக்காக அதை வந்து கட்டிக்கிறது. சரியா? இப்போ எப்படி நம்ம வந்து யூனிஃபார்ம் மாற்றிக்கிற மாதிரி, இப்போ ஆற்றுல ஒரு ஸ்ராத்த காரியமோ இதுவோங்கிறச்சே பஞ்சகச்சம் 9 கஜம்ங்கிறது வந்துடுறதோ இல்லையோ யூனிஃபார்ம். இல்லை ஒரு கோர்ட்டுக்கு போகிறச்சு அந்த அந்த கருப்பு கோட்டை மாட்டின்ட்டு உட்காடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கே வந்து வையாகிரம் சர்ம வியாகிரஸ்ய இதம், புலித்தோலை ஆபத்திய கட்டிக்கொண்டு சாவஷ்டம்பா, அவஷ்டம்பகன்னா தைரியயுக்தா. ஓகே, ஒரு முடிவோட, அப்படி ஒரு முடிவோட அந்த இடுப்பில் அந்த புலித்தோலை கட்டிண்டு தஸ்ய புறத்தகா, அந்த பகீரதனுக்கு முன்னாடி நிர்மலே ஸ்படிகே தலே நிஷசாத, ஸ்படிக தரையில, அதாவது பளிங்கு தரையில அப்படியே உட்கார்ந்தார். கொண்டு வா மகனே உன் சமத்து, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். தாவலேபம் நபசஹ சிந்தோஹோ சன்னிபாதம் கிரஹீத்தும் நாகேந்திர கிரதிதாஹ பிரபோஹோ ஜட்டாஹ நந்தி விஸ்ரம்சயாமாச ஏகதஹ பகின்யாஹ சமாகமாய உத்சுகா சிவா அன்யதஹ ததத்புத தித்ருக்ஷயா ஆகுலாஹ பிரமதாஹ स्वमनोरथः सेत्स्यति इति कुतुकी नृपः तत्र सर्वे तं क्षणं प्रतिपालयन्ति. சிம்பிள். ஆனா என்ன ஒரு சீன் நமக்கு கொண்டு வர்றார். சாவலேபம் நபசகா சிந்தோஹோ சன்னிபாதம் கிரஹீதும். சா அவலேபம் சன்னிபாதம் இல்லைன்னா சாவல், ஆமா அப்படிதான் இருக்கணும். ஸோ நபசகா சிந்தோஹோ, ஆகாஷ கங்கையினுடைய அல்லது ஆகாஷ நதியினுடைய சாவலேபம் சன்னிபாத்தம், அதை வந்து அந்த சன்னிபாத்தத்துக்கு அட்ஜெக்டிவா எடுத்துருங்கோ. கர்வத்தோட அவளுடைய விழுதலை கிரகீத்தும் தாங்குவதற்காக நாகேந்திர கிரதிதாக பிரபோகோ ஜட்டாக, அந்த பாம்புகள்னால கட்டப்பட்ட அவருடைய ஜடாமுடியை த்விதியா நந்தி விஸ்ரம்சயாமாச, நந்தி அதை அவித்து விட்டார்.
ஏன்னா அப்பதான் அந்த அந்த நதியினுடைய பிரவாகத்தை அவர் எடுத்து அப்படியே முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஏன்னா அவ்வளோ கர்வத்தோட அப்படியே விழப்போறா. அந்த விழுதெல்லாம் விழும் பொழுது அதை கிரகிக்கணுங்கிறதுக்காக அப்படியே நந்தி வந்து கழட்டி விட்டார். ஏகதா ஒரு பக்கம் அம்பாள் என்னன்னா நின்னுட்டு இருக்கா. பகின்யாக சமாகமாய உத்சுகா சிவா. அம்பாள் வந்து தன்னுடைய சிஸ்டர் தானே, இப்போ ஹிமோத் பர்வதத்தினுடைய பெண்ணு தான் இவ குட்டிலா. அவளோட தனக்கு வந்து இப்போ சேர்க்கை மீட்டிங் ஏற்பட போறதுன்னுட்டு அவளோட நிக்கிறா அம்பாள். அந்நதா இன்னொரு பக்கத்துல பார்த்தா தது அத்புத தித்ருக்ஷயா திரஷ்டும் இச்சையா, அந்த அத்புதத்தை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆகுலாக பிரமதாக ஒரே கூச்சல் இட்டுண்டு அப்படியே ஒரு கன்ஃபியூஷனோட எல்லாம் ஒரே கூத்தடிச்சுட்டு இருக்கு இந்த கணங்கள் எல்லாம். பகீரதன் வந்து ஸ்வமனோரதா சேத்ஸ்யதி, சித்தியத்தினுடைய லிட்லகாரம், தன்னுடைய மனோரதம் ஆசையானது சித்திக்க போகிறது என்று குதுக்கி நிருபகா தத்ர, இன்னொரு இடத்துல ஒரு ஆவலோட அந்த அரசனும் நிற்கிறான். சர்வே தக்ஷணம் பிரதிபாலயந்தி, எவ்ரிபடி were just waiting for that moment. சரியா? மதிய அந்த அபிதான பேர்னு அர்த்தம். டேஷ் டேஷ் அபிதா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அபிதாயன் வந்து சும்மா பேசுற மாதிரி பிரியமே தத் கிருத்தம் நாபராதம் துவயா அப்படி ல்யப்பது அபிததாதி. அபி உபசர்க, இது உபசர்க்கம், தா தாத்து, அபிததாத்திங்கிறச்சு கூறுகிறான். ஸோ அபிதாய ல்யப். சரியா? ஜஸ்ட் பேர்னு வச்சுக்காம என்ன வேணா பேசலாம். கூறுகிறது, பேசுறதுன்னு தான் அர்த்தம். அபிதானம்னு வரும் பொழுது அபிதா அபிதானம்ங்கிறச்சு அந்த இடத்துல உங்களுக்கு அர்த்தம் மாறிடுறது, பெயர்னு வந்துடுறது. நாம ஆக்கியா அப்படிங்கிற, இப்போ ஆக்கியானம் கரோத்திங்கிறோம், இல்ல ஆக்கியானம்ங்கிறோம். ஆக்கியானம்னா என்ன? கதைன்னு யூஸ் பண்றோம். ஆக்கியாங்கிறச்சு ஆக்கியா ஷஷ்டின்னுட்டு இவர் எழுதியிருக்கார், ஸ்ரீதர ஐயா அவள் எழுதியிருக்கார். ஆக்கியாங்கிறது பெயர், சிவ நாமாக்கு அவர் 60 ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஆக்கியான நாம. அதே மாதிரிதான் அபிதா அப்படின்னா நாம. ஆனா ரூட்டுக்கு போனோம்னா கூறுதல், பேசுதல், கதையதி வதத்தி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போயிடுறது. திருஷோ அக்ஷினி சாவஷ்டம்பக தைரியயுக்தஹ திரிபுரசாசன. இப்ப 5வது சர்க்கம் ஆரம்பிச்சிருது. திரிபுரசாசனः பிராந்த சங்கிரமித திருஷா பஷ்யதி பகீரதः தியானயோக விதினா சுரநதீம் அஸ்மரத் சாது அஹங்கிருதா மனசா சம்பிருதா சம்பிரமேன சர்வதः சிரநிரோதேன லஜ்ஜிதம் ஊர்மி மண்டலம் அவதரணாய சஜ்ஜதாம் அனயத். ஸோ திரிபுரசாசனஹா அந்த முப்புறத்தை எரித்தவர், முப்புறம் எரித்த பெருமான் இல்லையா, அவர் பிராந்த சங்கிரமித திருஷா பஷ்யதி பார்த்துட்டே இருக்கார். எப்படின்னா அந்த ஓரத்துல அவருடைய திருக்கு பார்வையானது சங்கிரமிதம் சேர்ந்திருக்கு. சங்கிரமணம்னாலே டிராவலிங்னு அர்த்தம். நம்ம இப்போ இது சொல்றோம் இல்லையா, ராசி இப்போ சங்கிரமணம்ங்கிறோம், சங்கராந்தி சொல்றோமே உற்சவம், அதாவது மேஷத்துக்கு சூரியன் போகும் பொழுது சங்கிரமணம்னாலே டிராவலிங்னு அர்த்தம். ஸோ ஒரு இதுலேருந்து ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார், அப்போ தான் உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறோம். அப்போ தான் வந்து மேஷத்துக்கு போகும்பொழுது சங்கராந்தி ஏற்படுறதுங்கிறோம். அதுதான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, டிராவலிங்கிறதுக்கு சங்கிரமணம்னு பேர். இங்கே பிராந்த சங்கிரமித திருஷாங்கிற பதத்தினால எப்படி சொல்கிறார், ஹீ இஸ் லுக்கிங் வித் அன் ஐ தட் இஸ் டிராவலிங் இன் த கார்னர்ஸ். அப்படின்னா ஓரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடிய கண்ணால எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன். சரியா? ஓகே. பகீரதா தியான யோக விதினா சுரநதீம் அஸ்மரத்து, தன்னுடைய தியானத்தினால சுரநதி கங்கையை அஸ்மரத்து நினைவு கூர்ந்தான். சாத்து அகங்கிருதா மனசா, இப்போ கங்கைக்கு என்ன ஆயிடுதுன்னா மனசுல கர்வம், அதனால மனசா அகங்கிருதாசா மனசா சம்பிருதா. சம்பிருதானாலே பூர்ணமா இருக்கிறவள்னு எடுத்துக்கலாம். சம்பிருதா இல்லை, சம்பிருதாங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துடுறேன் ஒரு நிமிஷம். சம்பிருதனா கலெக்டட்னு அர்த்தம். கேதர்ட்,
ஆம், சம்பிரமேண சர்வதः சிரநிரோதேன லஜ்ஜிதம் ஊர்மிமண்டலம் சம்பிருதா அவதரணாய சஜ்ஜதாம் அனயத். அப்படி வந்துக்கணும். ம். இல்லைன்னா ஊர் மனசா சம்பிருதா சதி அப்படி போட்டுப்போம். சரி, அகங்கிருதா அகங்காரத்தோட இருப்பவள், ஆனா மனதில் தன்னை தயாராக வைத்துக் கொண்டிருப்பவளாக. ஷி வாஸ் ரெடி ஃபார் திஸ். ஏன்னா எப்போ பகீரதன் வந்து கூப்பிட்டாலோ அந்த சமயத்திலேயே அவளுக்கு தெரியும் இது ஏதோ நடக்க போறது, நமக்கும் வந்து ரெடி ஆயிக்கணும் அப்படின்னு. ஸோ முன்னாடியே சம்பாரகங்கிறச்சு சொல்லிட்டாளே, தாவத் ஸ்மிருதா ஸ்மிருதா சந்நிததாமி நீ அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. நினைக்க நினைக்க நான் கீழே வரேன் கவலைப்படாத அப்படின்னு விட்டு தானே போனா. ம். ஸோ மனசா சம்பிருதாங்கிறச்சே மனசுல அப்படியே ஷீ வாஸ் ஃபுல் ஒரு ஒரு ஷீ ஹெட் கலெக்டட் ஹர் செல்ஃபும் போல்லையா தாட்ஸை ம். அந்த மாதிரி. ம். ஸோ தயாராக இருந்தவளாக சம்பிரமேன ஒரு பரபரப்போட அந்த ஊர்மி மண்டலம் அவளுடைய அலைகள் எல்லாத்தையும் சேர்த்துண்டா, அதை ரெடி பண்ணிண்டா. எதுக்கு? சிரநிரோதேன லஜ்ஜிதம் ஊர்மி மண்டலம், வெகு காலமாக தடுத்து வைக்கப்பட்ட அவளுடைய அலைகள் அப்படியே வெட்கி இருந்துதான். வெட்கினா அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே தலகுனிஞ்சு இருந்த மாதிரி இருந்தது அவளுடைய அந்த அலைகள். அவைகளை ஊர்மி மண்டலம் அவதரணாய இறங்குவதற்காக சஜ்ஜதாம் அனையத்து ஒரு ரெடி பொசிஷனுக்கு எடுத்துண்டா. அது அதாவது கவர் பண்ணி போய் பைக்குள்ள வச்சுட்டத பையிலிருந்து வெளில எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். அதுதான் இல்லையா? निर्गच्छामि इति निवेदयितुं विधेः सन्निकर्षं सा उपजगाम। अवधीरणव्यक्तेन गर्वगरिम्णा ऊष्मलया गिरा व्याजगार। देव अहो नन्वयम् अयुग्मलोचनः स्फाटिकाचरो वनेचरः स नाम मामकं पयो धर्तुमिच्छति तस्य महारयः त्वयैकेन परीक्षितचरः ततो दृश्यते प्रकामजरटो मे पिता सा च मुग्धहृदया यवीयसि यदि मे समुद्यमो न व्याहतः क एष शिवः कैव राजतो गिरिः सर्वं दृष्टिपतात् अपेयात् अहं तु त्वगृहे चिरात् स्थितवती अनेन अवतरणेन त्वां परितोषये. சரி, ஸோ கர்வத்தோட அவ பேசுறா. இப்போ யார்கிட்ட போயின்னா போயிட்டு வரேன்னுட்டு இத்தனை நாள் பிரம்மா தானே வந்து இடம் கொடுத்து வச்சிருந்தார் பக்கத்துல. அதனால பிரம்மாவுக்கு பாய் சொல்றதுக்காக கிளம்புறா அவ. நிர்கச்சாமி, நான் வெளிக்கிளம்புறேன் என்று நிவேதயித்தும் தெரிவிப்பதற்காக விதேகே சன்னிகர்ஷம், பிரம்மாவனுடைய பக்கத்துல அவருடைய சந்நிதிக்கு சா உபஜகாம அவள் சென்றாள் கங்கை. அவதீரண வியக்தேன கர்வ கரிம்னா ஊஷ்மலையா கிரா வியாஜஹார, அவள் வார்த்தைகளுடன் பேசினாள். அந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா அவதீரண வியக்தேன கிரா. ஆக்சுவலி இந்த வியக்தேன கர்வ கரிம்னாவோட நிக்கணும், இது ரெண்டும் ஒண்ணு. ஊஷ்மலையா கிராங்கிறது ஒண்ணு. ஸோ கர்வ கரிமாங்கிறது இமனிச் பிரத்யம். ஸோ கரிமா கரிமானவ் கரிமானஹ புல்லிங்க பதம் அது. ஸோ கர்வத்தினுடைய ஒரு பெரும் கர்வம், பெருந்தன்மை. பெருந்தன்மைன்னு சொல்லிட்டோம்னா கிராட்டிடியூட்னு ஆயிடும், அப்படி இல்லை. கர்வத்தினுடைய ஏராளம், ஏராளம், ஏராளமான கர்வத்துடன். அந்த கர்வம் எப்படி இருந்ததுன்னா அவதீரண வியக்தேனங்கிற அவளிடத்துல இருக்கக்கூடிய கர்வம் சாதாரண ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப்ங்கிறது மாத்திரம் இல்லை, ஷி இஸ் ஆல்சோ பென்ட் ஆன் ஹியூமிலியேட்டிங் அன் அதர் பர்சன் அர்த்தம். இட் வாஸ் வெரி கிளியர்லி மேனிஃபெஸ்டிங் அ ஹியூமிலியேஷன் ஃபார் அன் அதர் பர்சன். ஸோ இன்சல்ட் அவதீரண வியக்தேன, அந்த ஒரு புட் டவுன் பண்ற ஆட்டிடியூட் நன்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரும் கர்வத்துடன், கர்வகரிம்னா ஊஷ்மலையா கிரா, சூடான பேச்சு. தமிழ் பேசுவோமா? அப்படியே சொல்றேன், சூடா பேசுறானே அப்படின்னா என்ன, ஹாட் ஹெடட் டாக்ல. ஸோ அந்த அதுக்கு தான் ஊஷ்மலையா கிராங்கிறார். இந்த ஊஷ்மலங்கிற பதத்துக்கு பார்த்தோம்னா இது வந்து வியாக்கரணம் பாணினி படி நமக்கு வந்து இந்த பதம் சித்திக்காது. ஏன் சொல்றேன் பாருங்க, ரெண்டு சூத்திரங்கள் அந்த இடத்துல. இதில் தான் எனக்கு இன்னைக்கு டைம் ஆகிடுது, அதனால சொல்கிறேன். இந்த வரேன் இந்த இடத்துல
ஸோ ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது இந்த இடத்துல. லோமாதி பதத்துல தான் இலச்சுங்கிற பிரत्यயம் வருது. ஓகேயா? அந்த லோமாதி பாமாதி பிச்சாதிபியா ஷ ந இலச்சு இந்த மூணு பிரत्यயங்கள். இந்த மூணு பிரत्यயமும் யதாசங்கியம் அனுதேச சமானம் படி லோமாதிக்கு ஷ வரும், பாமாதி கணத்துக்கு ந வரும், பிச்சாதி கணத்துக்கு இலச்சு வரணும். இதுதான் இந்த சூத்திரம் படி அர்த்தம். அப்போ அந்த பாமாதி கணம்ங்கிறது பார்த்தேன்னா அதுக்கு ந தான் வரணும். பாமாதி கணத்துல தான் ஊஷ்மாங்கிற பதம் இருக்கு. ஊஷ்மாக்கு அப்போ ந வரணும், ஊஷ்மணக. அதுதான் பதம், கரெக்டான பதம். ல வர்றது வந்து கம்ப்ளீட்லி பிச்சாதி கணம். அந்த இடத்துல ஊஷ்மாங்கிறது கிடையாது. இப்போ தேர் இஸ் அ ரெஃபரன்ஸ் இன் அனர்கராகவம் வேர் ஹி சேஸ் தனுஷ்மந்தோ வத்சௌ தசரத புஜைஹி ஊஷ்மல தமாகாங்கிற இடத்துல தசரதனுடைய புஜங்கள் போல அந்த ரெண்டு குழந்தைகள், அதாவது ராமலக்ஷ்மணோ எப்படி இருந்தான்னா தனுஷ்மந்தோ கையில வில்லை ஏந்திண்டு ஊஷ்மல தமாகா பிரதேசாக ரொம்ப சூடா இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் சென்றார்கள்ங்கிறது தான் இங்க வரப்போறது. அந்த ஊஷ்மல தமாகங்கிற இடத்துல இவர் என்ன போட்டிருக்காருன்னா சித்மாதித்வாத்து லட்சுன்னு ஒரு பிரत्यயம் போட்டிருக்காரு. இது இன்னொரு குழப்பம். இதை போய் பார்த்தா வெறும் லட்சு இலச்சு இல்லை. ஆனா இந்த சித்மாதியில போய் பார்த்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் என்ன, அதுல வந்து ஊஷ்மாங்கிற பதமே கிடையாது. இட் இஸ் நாட் என் ஆக்கிருதி கணம் ஆல்சோ. வேற ஏதாவது வார்த்திகம் ஏதாவது இருக்கும்? ஒன்றும் ஒரு வார்த்திகமும் இல்லை, நானும் பார்த்துட்டேன். ஆனா இதுல வந்து தேர் இஸ் ஒன் கண எங்கேயோ பார்த்தேனே, இருங்கோ. அதாவது ஊஷ்மலகாங்கிற இடத்துல மதுரா விஜயம்னு ஒரு இடத்துல இருக்கா. அது தவிர ஒரு கணரத்ன மகோததின்னு ஒரு புஸ்தகத்துல ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்கார் இந்த ஊஷ்மலங்கிற பதத்தை வச்சுட்டு தான். அதுல வந்து பாமாதி கணத்துல இருக்கிறதும் ல வரும் அப்படிங்கிற மாதிரி he has included it இந்த கணரத்ன மகோததியில பார்த்தோம்னா. அப்ப ரெண்டு கணத்துலயுமே இருக்குமோ? பாமாதி கணத்துலயும் இருக்கும். so what I think is இந்த லோமாதி பாமாதி பிச்சாதிபியா ஷ நே லச்சஹா இருக்கோ இல்லையோ, ஈலச்சஹா இருக்கோ இல்லையோ, இது மூணு பிரत्यயங்களும் மூணு கணத்துக்கும் அப்ளை ஆகுங்கிற மாதிரி வந்துருமோ என்னமோ. அதை வச்சுட்டு அவ சொல்றா இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். அனர்கராகவம் ரொம்ப பழைய டெக்ஸ்ட் தான், ஏன்னா அதை வந்து தொன்யாலோகக்காரர்லாம் இது பண்ணியிருக்காரு. அதனால ஊஷ்மலங்கிற பதம் அதை வச்சுட்டு சித்திச்சுக்கலாம். ஓகே. ஸோ மொத்தம் நமக்கு என்ன தெரியறது, நீலகண்ட தீட்சிதர் he doesn't rely only on பாணினி அஷ்டாத்தியாயி. அவர் வந்து இந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு தான் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பிராக்டிஸ்ல வர்ற வார்த்தைகள் இல்லையா. ஸோ அவதீரண வியக்தேன, ஒரு அவதீரணானாலே மட்டம் தட்டுறது, மட்டம் தட்டுற ஒரு வார்த்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். கர்வத்துடன் கூடினவளும் கர்வத்துடன். மேலும் ஊஷ்மலயா கிரா, அந்த கீஹிக்கு அட்ஜெக்டிவ். ஊஷ்ம அஸ்ய அஸ்தி இது ஊஷ்மலா கீஹி. ஸோ ஊஷ்மலயா கிரா, சூடான பேச்சோட வியாஜகார பேசினாள். என்ன பேசினா? தேவ பிரம்மாவை பார்த்து, ஆஹோ நானும் அயம் அயுக்மலோச்சனஹா, இது வந்து 3 கண்ணு உடையது, ஆட் நம்பர் ஆஃப் ஐஸ். அதெல்லாம் வந்து நம்ம இன்சல்ட்டா எடுத்துக்கணும். கங்கை வந்து சிவனை இது பண்ற மாதிரி, ஏசரா மாதிரி. ஸ்பாட்டிகாச்சல சரஹா, இந்த பளிங்கு இது இருக்கே, பளிங்கு இல்லைன்னா ஸ்பட்டிகத்தினால ஆன மலையில அவர் சஞ்சாரம் பண்ற ஒரு காட்டு மிராண்டி, வனேச்சரஹா இல்லையா. வனேச்சரான்னு என்ன, கிராத்தன் தானே, வேடன் தானே அப்படிங்கிறா. அப்புறம் சகநாம மாமகம் பயகா தர்த்தும் இச்சதி, அவர் போய் என்னோட ஜலத்தை வந்து தரிச்சுக்கணும்னு பாக்குறாரா, ஆசைப்படுறாரா. தஸ்ய மகாரயா துவயா ஏகேன பரீட்சித சரஹா, தஸ்ய ததா திருஷ்யத்தே பிரகாம ஜரட்டா மே பிதா. அவருடைய இதை வந்து ஸ்பீடை வந்து பார்த்தது யாருன்னா துவயா ஏகேன. இந்த இடம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஒரு நிமிஷம்.
இப்ப என்னன்னா அஸ்தினனு அயம் அயுக்மலோச்சனஹா இந்த 3 கண்ணு உடையவர் இருக்காரு ஸ்பாட்டிகாச்சல சரஹா இந்த ஸ்படிக மலையில நடக்கிறவர் வனேச்சரஹா வேடன் சஹா நாம மாமகம் பயஹ இந்த துவத் பரீட்சித மகாரயம் பயஹாங்கிறது ஒரே அட்ஜெக்டிவ் ஜலத்துக்கு என்னுடைய ஜலத்தினுடைய வேகம் எப்படின்னா ஒன்னால பரீட்சை பண்ணப்பட்ட வேகத்தை உடையது என்னுடைய ஜலம் அந்த ஜலத்தை போய் அவர் தரிக்கணும்னு ஆசைப்படுறாரா நீ தான் என் வேகத்தை பார்த்திருக்கியோ இல்லையோ அப்படிங்கிறார் மை வாட்டர்ஸ் ஆர் தோஸ் விச் ஹவ் பீன் டெஸ்டட் பை யூ த ஸ்பீட் ஆஃப் விச் ஹஸ் பீன் டெஸ்டட் பை யூன்னு அர்த்தம் இல்லையா சத்தியலோகத்துல போய் அப்படியே முழுகி அடிச்சாரு அது அப்போ இது எப்படி மாத்தணும் சரக்கு பைல பய போடணும் அல்ல மகா தஸ்ய மகாரயः அந்த பயசः மகாரயः त्वया ஏகேன பரீட்சித சரம் போட்டா போறோம் இல்லையா பரீட்சித சரமா பயஹ இல்லையா இல்லம்மா இங்க பாருங்க அதாவது பரீட்சித சரம்னு எதுக்கு சொல்றேன் இத வந்து சரட்டு பிரத்யம் பூதார்த்தத்துல வருது ஓகேயா இந்த வரேன் அது வரக்கூடாது ஆமா பரீட்சித சரம் பயஹ ஓகே அப்படி போட்டுக்கணும் சரியா இதை வந்து இப்படி போட்டுன்னு இருக்கோம் ஓகே அப்பதான் சரியா வரும் இல்லைன்னா அண்ட் திஸ் இஸ் எ சிங்கிள் வேர்டு இந்த தஸ்யங்கிறது பயஹாவை குறிக்கிறது ஸோ அந்த என்னுடைய ஜலம் இருக்கு அந்த ஜலத்தினுடைய மகா ரயஹாவ பரீட்சித சரஹான்னு போட்டாரா ரயஹாங்கிறது ஐ தாட் வேகம் ஒரு நிமிஷம் வேகம் வந்து புல்லிங்கமா அது அப்போ நான் தப்பு அவர் தான் கரெக்டு பத்தில இந்த மாதிரி தேவையில்லாத நான் வந்து எதுக்கு ஐ டோன்ட் நீட் டு டூ திஸ் ஓகே வரேன் இது வேண்டாம் இட்ஸ் கரெக்ட் நோ நான் தான் தப்பா சொன்னேன் ஸோ வேண்டாம் பரீட்சித சரஹான்னு ஸ்பேஸ் வேண்டாம் கரெக்ட் பரீட்சித சரஹான்னு ஒரே பதமா போட்டு இது வந்து பூர்வம் பரீட்சிதம் இத்தியர்த்தா பூதபூர்வே சரட்டுன்னு ஒரு பிரத்யம் அந்த சரட்டு பிரத்யம் போடும் பொழுது அந்த என்னுடைய ஜலத்தினுடைய மகா வேகமானது துவயா ஏகேன நீ ஒருத்தனால பரீட்சித சரஹா இது ஏற்கனவே இந்த வேகமானது பரீட்சை பண்ணப்பட்டது ததஹா அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய அப்பாவும் பார்க்க போறார் ததஹா திருஷ்யத்தே பிரகாம ஜரட்டஹா மே பிதா என்னுடைய அப்பா அந்த ஹிமவத் பர்வதம் இருக்காரு அவர் இனிமே பார்க்க போறார் தோ அப்படிங்கிறார் அந்த அப்பா எப்படி இருக்காருன்னா பிரகாம ஜரட்டஹான்னா ரொம்ப கிழமா இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா இருக்காரு ஹிமவத் பர்வதம் அவரும் இப்போ அதனுடைய வேகத்தை பார்க்க போறார் இது வரைக்கும் நீ ஒண்டிதான் பார்த்துருக்காது என்னுடைய வேகத்தை இப்போ எங்க அப்பா பார்க்க போறார் அதுக்கப்புறம் சாச்ச முக்த ஹிருதயா யவியசி அந்த பாவம் இன்னசென்ட் பர்சன் மனசுல ஒண்ணுமே கிடையாது என் தங்கைக்கு யவியசின்னா என்னை விட சின்னவ பார்வதியே சொல்றா கங்கை என்னோட தங்க இருக்காளே பாவம் அவளும் பார்க்க போறா எதிமே சமுத்தியமஹா ந வியாஹதஹா கயேஷ சிவஹா என்னுடைய எஃபர்ட் இது வரைக்கும் கட்டுப்படாமல் இருந்ததுன்னா யாரு இந்த சிவன் அது என்ன கைலாச பர்வதம் எல்லாத்தையும் அடிச்சிருப்பேன்ல நான் சர்வம் திருஷ்டிபதாத்து அபேயாத் கண் பார்வையிலிருந்து எல்லாமே விலகி இருக்கும் ஸோ எதி மே சமுத்தியமஹா என்னுடைய இஃப் மை எஃபர்ட் ந வியாஹதஹா இஃப் இட் இஸ் நாட் அப்ஸ்ட்ரக்டட் தென் யாரு இந்த சிவன் யாரு அந்த ராஜதஹா கிரிஹி அப்படின்னா வெள்ளிமலை கைலாசத்தை சொல்லலாம் இல்லைன்னா இமத் பர்வதத்தையே சொல்லலாம் ஸோ யாரு இந்த பரமேஸ்வரன் என்னது அந்த வெள்ளிமலை ரஜதம்ங்கிறது வெள்ளி ராஜதஹாங்கிறச்சு சில்வர் இல்லையா தட் விச் இஸ் மேட் ஆஃப் சில்வர் ஸோ கைலாசத்தை வெள்ளிமலை பரமன் வீற்றிருப்பான் ஸோ சர்வம் திருஷ்டி பதாத்து அபேயாத்து எல்லாமே கண் பார்வையிலேருந்து அப்படியே விளக்கிடுவேன் ஆஹம் துவத் கிரகே சிராத்து ஸ்திதவதி நான் உங்க காத்துல ரொம்ப இருந்துட்டேன் அனேன அவதரணேன துவாம் பரிதோஷையே நான் இப்போ இறங்கிடுறேன் நீ ஹாப்பியாக இருந்துருவ போ அப்படிங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட உங்கள் ஆற்றுல நான் வந்து கெஸ்ட்டாக இருந்துட்டேன் இப்போ நான் கிளம்புறேன் நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போகிறாள்
சரியா? கர்வகரிம்னா ஊஷ்மலையா கிரா சகர்வேன உஷ்ணாயுக்த வாச்சா. ஆ, ஸ்வர் உஷ்ணயுக்த வாச்சாங்கிறதோட இருக்கு. ம், சரியா இருக்கட்டும். உஷ்ணாயுக்த வாச்சா. ஆமா, அதோட இருக்கட்டும்.